இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு புற்றுநோய் தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் ஈரான் உச்சபட்ச தலைவருக்கு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் அமெரிக்க நாடுகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. முதற்கட்ட பேச்சுக்கு பிறகு போரின் தீவிரம் குறைந்துள்ளது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளதாவது: எனக்கு சிறுநீர்ப்பை புற்றுநோய் இருந்தது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்காக ஜெருசலேமில் உள்ள ஹாடாஷா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சமீபத்தில் ரேடியேஷன் சிகிச்சையும் பெற்றேன். இந்த பிராந்தியத்தில் நிலவிய போர் காரணமாக எனது உடல்நிலை குறித்து வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. தற்பொழுது முழுமையாக குணமடைந்துள்ளேன். எனது பணிகளை நல்ல முறையில் பார்க்கிறேன். கடவுளுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். ஆசாடா மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஆரம்ப நிலையே புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. முறையான சிகிச்சை செய்யப்பட்டு சிறிய கட்டி அகற்றப்பட்டுள்ளது. மீண்டும் அது வளர்வதற்கான அறிகுறி தென்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரோஸ்டேட் கேன்சர் என்பது ஆண்களின் சிறுநீரப்பைக்கு கீழே உள்ள சிறிய சுரப்பியில் ஏற்படும் புற்றுநோயாகும். இது பொதுவாக 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை பாதிக்கிறது. சிறுநீர் கழிப்பதில் சிரமம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் விந்தணுவில் ரத்தம் காணப்படுவது போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். அதேவேளையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் மோஜ்தபா சுயநினைவுக்கு திரும்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது தந்தை அயதுல்லா கமேனி கொல்லப்பட்ட பிறகு பதவியேற்ற மோஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாகவும் தலைமறைவாக இருந்து செயல்பட்டு வருவதாகவும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் அவரது கால் ஒன்றில் 3 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. செயற்கை கால் பொருத்த வேண்டிய நிலையில் அவர் உள்ளார். ஒரு கையிலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அவரது முகமும் உதடுகளும் கடுமையாக தீக்காயமடைந்துள்ளன. இதனால் அவருக்கு பேசுவது கடினமாக உள்ளது. மோஜ்தபாவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மோஜ்தபா கமேனி தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து பொதுவெளியில் தென்படவில்லை. டிவியிலும் தோன்றவில்லை. பலவீனமாக இருக்கும் நிலையில் அவர் பொதுவெளியில் தோன்ற விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். அவருடன் தகவல் தொடர்பு டிஜிட்டல் முறையில் இல்லை. மாறாக உரையிலிடப்பட்ட கடிதங்கள் வழியாகவே உச்சபட்ச தலைவருடன் மற்ற தலைவர்கள் தகவல் தொடர்பு கொள்கின்றனர். மோட்டார் சைக்கிள்களில் நம்பிக்கைக்குரிய ஈரான் புரட்சிப்படை வீரர்களே அந்த கடிதங்களை எடுத்து செல்கின்றனர். அவரிடத்திலிருந்து எழுது வாயிலாக பதில் பெற்று முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. உயர்மட்ட அதிகாரிகள் கூட அவரிடமிருந்து விலகி இருக்கிறார்கள். உச்சபட்ச தலைவரின் மறைவிடத்தை இஸ்ரேல் கண்டுபிடித்து விடலாம் என்கிற அச்சத்தில் மூத்த அரசு அதிகாரிகள் அவரை சந்திக்க செல்வதில்லை. போர் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையை செய்த தளபதிகளே கூட்டாக முடிவெடுக்கிறார்கள். இவர்களை இயக்கும் கருவியாக மட்டுமே மோஜ்தபா உள்ளார். கொல்லப்பட்ட அயதுல்லா கமேனி காலத்தில் முடிவுகளை அவரை எடுத்து செயல்படுவார். இப்பொழுது தளபதிகள் எடுக்கும் முடிவுக்கு மோஜ்தபா ஒப்புதல் மட்டுமே கொடுக்கிறார். ஈரான் புரட்சிப்படை தளபதிகளின் எதிர்ச்சி ஈரானின் அரசியல் படிநிலையையும் மாற்றியமைத்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி உள்ளிட்ட தலைவர்கள் போர் பற்றிய முடிவுகளை எடுப்பதில்லை. இவர்கள் பெரும்பாலும் உள்நாட்டு நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகின்றனர். தொடர்ச்சியாக அமெரிக்க கடற்படை முற்றுகைக்கு மத்தியில் ஈரான் ராணுவ தளபதிகள் பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அமெரிக்காவுடன் திட்டமிடப்பட்டிருந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை முறிந்தது. அமெரிக்காவின் அழுத்தம் தீவிரமடைந்த நிலையில் பேச்சுவார்த்தையை தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து ஈரானின் தலைமைக்குள் கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. இறுதியில் ஈரான் புரட்சிப்பட தளபதிகளின் முடிவே உறுதி செய்யப்பட்டது. தளபதிகளின் தீவிர எதிர்ப்பு காரணமாகவே அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளுக்கு ஈரான் அடிபணியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த மோதல் ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் நிர்வாக அமைப்பு சற்று உருமாற்றம் அடைந்துள்ளது. அதிகாரம் மறைந்து விடவில்லை, ஆனால் அது கைமாறியுள்ளது. ஒற்றை தலைமைகள் இருந்து பலருக்கும் அதிகாரம் கைமாறியுள்ளது. தற்போதைக்கு ஈரானின் உச்சபட்ச தலைவர் பதவியில் உள்ளார். ஆனால் அவரை சுற்றியுள்ள அதிகார அமைப்பு மாறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார்.